ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை பிக்ராஸ். பிக்ராஸ் என்றால் கசப்பு என்று அர்த்தம். அதாவது ஒரு கசப்பான மருந்து வியாதிப்பட்ட சரீரத்தில் உள்ள நோய்களை அழிப்பதை போல என்று அர்த்தம். பாருங்க, லூக்கா 22 அதிகாரம் 61, 62 இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அதாவது பிக்ராஸ் என்ற வார்த்தையுடைய மொழியாக்கம் தமிழில் மனம் கசந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பேதுரு இந்த இடத்துல மறுதலித்தல் என்ற ஒரு பெரிய பாவத்தை அவர் செய்திருந்தார். இந்த பாவம் என்ற கிருமி அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட காரியம் எது அப்படின்னா, ஏற்கனவே பேதுருவிடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை பேதுருடைய உள்ளத்துல போன பிறகு அந்த கசப்பான விஷயம் அவருடைய இருதயத்தை உடைத்து அங்கே அழுக வைத்தது, மனம் திரும்ப வைத்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்பவுமே அப்படித்தான். எபிரேயரில் கூட அந்த எபிரேய ஆக்கியம் 4 அதிகாரம் 12 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அது ஆவியும் ஆத்துமாவும் பிரிக்கத்தக்கதாக, அது இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கத்தக்கதான ஷார்ப்பனான கூர்மையான ஒரு கருவி என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். அதாவது இயேசுவின் வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்த உடனே அவர் செய்த பாவம் அவருக்கு நினைவுக்கு வந்து இருதயம் உடைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட பேதுரு தேவ வார்த்தையை தன்னுடைய மனம் திரும்புதலுக்காக எடுத்துக்கொண்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை சில வேளைகளில் நம்மை குத்துகிறதை போல, நமக்கு அது கசப்பாக இருக்கிறதை போல தோன்றும் என்றாலும் அது நிச்சயமாக நாம் விழுந்த இடத்துலேருந்து எழுந்து ஓடுவதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அவ எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனம் எப்பவுமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்காம, சில வேளையில் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மருந்தை போல அது கசப்பாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற கிருமிகளை, பாவம் என்ற கிருமிகளை அது அழிக்கும் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அவை கர்த்தர் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானித்த வசனம் பிக்ராஸ் என்ற கிரேக்க வார்த்தை, அதனுடைய அர்த்தம் கசப்பு. நினைவில் வைத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.